सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतः प्राणा श्रीमद्भागवतः प्रभो कलिद्वन्द्वोदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधुस्साधु दादायिन्नति नीचोतचाकर ஆனமுஞ்சகதா ஸ்ருண்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புராக. இந்த ஸ்லோகமானது சனாதன கோஸ்வாமியினால் சொல்லப்படக்கூடிய ஸ்லோகம். பாகவத்துடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வசாஸ்திராப்தி பீயூஷா அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சர்வ வேதைக்க சத்பலா, எல்லா வேதத்தினுடைய சிறந்த பலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சர்வ சித்தாந்த ரத்னாட்ய, எல்லா விதமான சித்தாந்தங்களுடைய உயர்ந்த ரத்னம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சர்வ லோகைக்க திருப்பதா, இந்த உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன அர்த்தம்? சர்வசாஸ்திராப்தி பீயூஷான்னு என்ன அர்த்தம்? எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம்னா என்ன, அப்புறம் வேதம் ஏன் தனியா பிரிச்சு சொல்லணும்? சர்வசாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக்க சத்பலான்னு ஏன் சொல்லணும்? வேதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த யஜ்யம் செய்யணும், அந்த யஜ்யம் செய்யணும், இந்த விதிமுறைகளை பின்பற்றணும், இப்படிப்பட்ட சடங்குகளை செய்யணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு பல்வேறு விதமான விதிமுறைகளை, பல்வேறு விதமான யஜ்ய யாகாதி கிரியைகளை பற்றி நம்மளுக்கு சொல்ல வர்றது தான் வேதம். அப்படி வேதங்கள் அநேகமான கிரியைகள், அநேகமான புண்ணிய காரியங்கள், அநேகமான யஜ்ய யாகாதி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யஜ்யத்தை செய்யும் போதும் இந்த யஜ்யத்தை செஞ்சா உங்களுக்கு இந்த பலன், இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு யஜ்யத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாரு, சர்வசாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக்க சத்பலா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்பலம் அப்படின்னா நல்ல பலம், அப்படின்னா கெட்ட பலம் கூட இருக்கா அப்படின்னா இருக்கு. என்னது? அப்ரம்ம புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன அப்படின்னு சொல்ற மாதிரி வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய யஜ்யங்களை பண்றதுனால ஒருத்தன் பிரம்மலோகம் வரைக்கும் போலாம், திரும்பி வந்துடணும் இந்த உலகத்துக்கு. ஸோ வேதங்கள் நம்மளுக்கு ஒரு சில பலனை கொடுக்குது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா ரொம்ப தற்காலிகமான பலன். அந்த பலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையான பலன் கிடையாது, நிரந்தரமான பலன் கிடையாது. ஆனா அந்த வேதங்கள்லயே ஒரு நிரந்தரமான பலன் இருக்கு, உண்மையான பலன் இருக்கு அப்படின்னா அது ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சர்வசாஸ்திராப்தி பீயூஷான என்னது? சாஸ்திரம் அப்படின்னு இங்க சொல்லப்படக்கூடியது புராணங்கள், இதிகாசங்கள். ஸோ புராண இதிகாசங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ வேதத்தை நம்ம செய்ய முடியும். அதாவது வேதத்துல சொல்லக்கூடிய சடங்குகளை, வேதத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன பண்ண முடியும்னா நம்ம யஜ்யத்துல உபயோகப்படுத்த முடியும், அதை நம்ம ஆச்சரிக்க முடியும். அது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் சாஸ்திரங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, புராண இதிகாசங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது. இப்ப கிருஷ்ணலீலை இருக்கு, நம்ம கிருஷ்ணலீலை போக போறது கிடையாது. இல்ல வந்து கஜேந்திர மோக்ஷம், நம்ம கஜேந்திர மோட்சத்துக்கு போக போறது கிடையாது. என்ன பண்றோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சாரம் என்ன, அந்த கதை நமக்கு என்ன சொல்ல வந்தது அப்படிங்கிறத சாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ புராண இதிகாசங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கதை ரூபத்தில் நமக்கு பல்வேறு விதமான விஷயங்களை, உபதேசங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குது. இது நம்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரங்கள் 3 வகைப்படும் நம்ம பார்த்திருந்தோம். பிரபு சம்ஹிதா, மித்ர சம்ஹிதா, காந்தா சம்ஹிதான்னு பார்த்திருந்தோம். ஸோ அதுல மித்ர சம்ஹிதை அப்படிங்கிறதா நம்ம புராண இதிகாசங்கள் சொல்லி சொல்றோம். அது என்ன பண்ணும், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கதை ரூபத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். இப்படி பல்வேறு விதமான கதைகள் இருக்கு. மகாபாரதம் எடுத்துட்டு அநேகமான கதைகள் இருக்கு. புராணங்கள் 18 புராணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அநேகமான கதைகள் இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு கதையில நம்ம என்ன பண்றோம், சாரத்தை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால இங்க சொல்றாரு சர்வசாஸ்திராப்தி பீயூஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரத்துல பார்க்கும் அப்படின்னா ஒவ்வொரு விதமான சாரம் கிடைக்கும். இப்ப மத்ய புராணம் அப்படின்னா மத்ய புராணத்துல ஒரு சில விஷயங்களை பெறலாம். கூர்ம புராணத்துல ஒரு சில விஷயங்களை பெறலாம். பிரம்ம புராணம்னா பிரம்ம புராணத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை பெறலாம். ஆனா பாகவதம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரத்தினுடைய ஒன்று திரட்டப்பட்ட ஒரு சாரமான விஷயம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சர்வசாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக்க சத்பல சர்வ சித்தாந்த ரட்நாட்ய. சரி, சர்வ சித்தாந்த ரட்நாட்யன்னா என்னது? சாஸ்திரமா இருந்தாலும் சரி, இதிகாசங்களா இருந்தாலும் சரி, புராணங்களா இருந்தாலும் சரி, அதுல சர்வ சித்தாந்த அப்படின்னு சொல்லி சொல்றோம். சித்தாந்தம்னா என்னது? சித்த அந்தம் அப்படின்னா முடிவு, பக்குவமான முடிவுகள் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஸோ இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒரு முடிவு சொல்லப்பட்டிருக்கும். இதனால் இப்படிப்பட்டது நிரூபிக்கப்பட்டது, இப்படிப்பட்ட விளக்கத்தினால் இது நிரூபிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு விஷயம் நிரூபிக்கப்படும். ஒவ்வொரு உபனிஷத்துலையும் ஒவ்வொன்று நிரூபிக்கப்படும். உதாரணத்துக்கு ஈஷோபனிஷத் அப்படின்னா பகவான் எல்லா இடத்துலையும் எப்படி நிறைஞ்சிருக்கார், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்கப்பட்டது. கேன உபனிஷத் அப்படின்னா யாரால உந்தப்பட்டு இந்த உலகம் எல்லாம் செயல்பட்டு இருக்கு, யாரால் அப்படின்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டது. பிரஷ்ன உபனிஷத் அப்படின்னா 6 விஷயங்கள் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயம் என்ன முண்டக்க உபனிஷத் அப்படின்னா அங்கே குறிப்பா யார் ஒருத்தர் சந்நியாச நிலையில இருக்காங்களோ அப்படிப்பட்ட முண்டக்கம் அப்படின்னு சொல்றது மொட்டை அடிச்சிருக்கிறதுக்கு சமம். ஸோ அப்படி யார் ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட சன்னியாசிகள் எதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய முண்டக்க உபனிஷத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு சித்தாந்தத்தை பெறோம், ஒவ்வொரு கன்க்ளூஷன்ஸை பெறோம். சித்தாந்தம் அப்படின்னா கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அநேகமான சாஸ்திரங்கள்ல அநேகமான கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. ஆனா பாகவதம் எப்படிப்பட்டது, சர்வ சித்தாந்த ரட்நாட்ய அப்படின்னு சொல்றார். ரத்தினங்கள் அப்படின்னு சொல்றார். ரத்தினம் அப்படின்னா சமுத்திரம் ரொம்ப பெருசா இருக்கும், அந்த சமுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அதுல ரத்தினங்கள் கிடைக்குமா. சமுத்திரம் ரொம்ப பெருசுதான், ஆனா அந்த சமுத்திரத்துல கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள் ஒரு சிலர் தான் கிடைக்கும், ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடாது. ரொம்ப ஆழமா போயிட்டு எங்க ரத்னம் இருக்குன்னு நம்ம தேடி பிடிச்சி என்ன பண்ணோம், அந்த ரத்னத்தை நம்ம பொறுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் ரொம்ப விஸ்தாரமானதா இருக்கும். அந்த சாஸ்திர விஸ்தாரத்துல உள்ள நம்ம இறங்கி பார்த்தோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய ரத்னங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்ல வருது, இந்த சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு கன்க்ளூஷன்ஸ், 2 கன்க்ளூஷன்ஸ், இப்படி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றோம், எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் ஒரு கிளைமேக்ஸ் தான், எல்லாத்துலயும் கன்க்ளூஷன்ஸ் தான் இருக்கு, இதுல வேற எதுவுமே கிடையாது. சர்வ சித்தாந்த ரட்நாட்ய அப்படின்னு சொல்றார். எல்லா விதமான சித்தாந்தங்களுடைய ரத்தனங்களும் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது எந்த ஒரு கன்க்ளூஷன்ஸை நம்ம தேடி எல்லா சாஸ்திரத்தையும் தேட ஆரம்பிக்கணுமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான அந்த கன்க்ளூஷன்ஸையும் ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளார ஒரே இடத்துல நம்ம கிடைக்கும். ஸோ அப்படின்றதுனால இந்த ஸ்ரீமத் பாகவதமானது மிக உயர்ந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படும். சர்வ சித்தாந்த ரட்நாட்ய. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, சாஸ்திரம் எதுக்கு, வேதம் எதுக்கு, இல்ல சித்தாந்தம் எதுக்கு அப்படின்னா சர்வ லோகைக்கு திருப்பதம், நமக்கு ஒரு பார்வையை கொடுக்கறதுக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், பார்வை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம பார்வை இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன பார்வை கிடையாது, நான் யார் அப்படின்ற பார்வை கிடையாது, இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்ற பார்வை கிடையாது, நான் இறந்த பின்னாடி எங்க போக போறேன் அப்படின்ற பார்வை கிடையாது. குருடர்களா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பார்வையை கொடுக்குதான், சரியான வழிகாட்டுதலை கொடுக்குதான். இந்த உலகத்துல நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா வழிகாட்டல். எல்லாத்துக்கும் வழிகாட்டல் அப்படிங்கிறது தேவை. எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது வழிகாட்டல் தேவை. சாஸ்திரம் என்ன பண்ண நமக்கு வழிகாட்டல் கொடுக்குது. வழிகாட்டல் என்ன, எதுக்காக வழிகாட்டு கொடுக்குதுன்னா மோட்சம் அப்படின்ற அந்த உயர்ந்த தர்மத்துக்கு வழிகாட்டுதான். ஸோ அப்படி ஸ்ரீமத் பாகவதமானது எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும், எல்லா விதமான பூஜை யஜ்ஞ தபஸுகை காட்டிலும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சனாதன கோஸ்வாமி சொல்றார்.